ஏன் அவருங்க வரமாட்டாரோ? அங்கே போய் நிற்கிறாரு. ஒன்றா வர சொல்லுங்க. வீட்டுக்காரங்க முதல்ல ஒரு பாட்டு பாடுறேனே, அது ஏன் இந்த பாட்டை போய் நான் பாடிட்டேன் எனக்கே தெரியலையே. வாங்க, இப்போ யாரெல்லாம் இங்கே வந்திருக்கிய? அம்மா, அண்ணன். உங்கள் அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, பக்கத்தில் வாங்க. இடைப்பட்ட காலத்தில் சில சோதனைகளால் 2 பேர் வாழ்க்கையும் மாறி போயிருமோங்கிற ஒரு கலக்கமும் குழப்பமும் வந்துச்சுல உங்களுக்கு? வந்துச்சா? இப்போ 2ஆம் முறை ஒட்டி வந்தது மாதிரி உங்கள் வாழ்க்கை சேர்ந்து வந்திருக்கீங்க. இதுதானே உண்மை? காலில் விட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லைக்குள்ள வேப்பஞ்சலை கட்டி பெரியபாளையத்தம்மா வாராள எங்கே இருக்கா? வீட்டு பக்கத்துலேயே பெரியபாளையத்தம்மா கோயில் இருக்குது இல்லையா? கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, கொஞ்சம் வாங்க. கண்ணை முடிக்கா. இந்த வருஷம் அந்த கோயிலில் சாமி கும்பிட்ட பிறகு உனக்கு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். வைக்கிற பேர் காமாட்சின்னு வைக்கணும். காலில் விட்டுவான். கர்ப்பசாமிக்கு, கர்ப்பசாமிக்கு வாப்பா வா. இந்தா செம்மையாக நடக்கும். வெற்றி ஆயிக்கும். உன் கடனை தீர்த்து தாரேன், தொழிலை ஓங்காரமாக ஓட்டித்தாரேன். நல்லா இரு மகனே. சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். அடுத்து முடிஞ்சு. கர்ப்பசாமிக்கு வா செல்லக்குட்டி, ஓடியா. பக்கத்தில் வா, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. என்னையவே நினச்சிக்கா. இந்தா சாப்பிடு 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 சாப்பிடு. ஆய், தேய்ச்சி குளிச்சுக்கா ஊரில் போய். கற்பப்பைக்கு வலிமையை கொடுத்துட்டேன், குழந்தைக்கு உயிர் சக்தியை கொடுத்துட்டேன். ஆம்பளை பிள்ளை பிறக்கும். கருப்பசாமின்னு பேர் வைக்கிற. நல்லாரு அது தெரியுமா? தாராளமாக பெற்றெடுத்து வா, போயிட்டு வா. சந்தோஷமாக இருங்க செல்லங்களே. ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள். இன்னும் ஒருத்தர் குழந்தைக்கு இருக்கிறாங்களாம்ல. கருப்பசாமி பெத்துத்தர வழியில்லாட்டிலும் தத்து தந்தாது ஒரு பிள்ளையை கொடுப்பான், நாங்கள் வளர்த்துக்கிடுறோம் அப்படின்னு உங்கள் மனம் சில காலங்களில் வருத்தப்பட்டது உண்டு. உண்மையா இல்லையா? உண்மையா? கால் வந்துட்டு வா. அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன். பக்கத்தில் வாங்க வாங்க என் செல்லங்களே. தம்பி, உன் பேர் என்னடா? கார்த்திகேயன். நீ போய் டாக்டர்கிட்ட உனக்கு எதுவும் செக் பண்ணியாடா? செக் பண்ண. என்னடா சொன்னாங்க உனக்கு? எனக்கு ப்ராப்ளம் இருக்குது சார். அதனால தான் உன்னையை மட்டும் கேட்டேன், அந்த பிள்ளையை கேட்கலடா. இப்போ அந்த உயிரணு சக்தி நான் கொடுத்தா நீ நல்லா இருவலாடா? கால் வந்துட்டு வா. நீ உட்காரு செல்லக்குட்டி. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. தம்பி வா. நம்ம அண்ணன் வைத்தியருங்க. கண்ணமுடா. இந்த கனியை இன்று இரவே புழிஞ்சு சாப்பிட்டுக்கா, சக்தி பிறக்கும். நான் சொல்லக்கூடிய 3 விதமான மருந்தை வாங்கி சாப்பிடுவேன். அது நானே தயாரிக்கப்பட்ட மருந்து. வெற்றி அடைஞ்சு வா. பொம்பளை பிள்ளை பிறக்கும். முத்துமாரின்னு பேர் வைக்கணும். இவரை பார்த்துட்டு போ. சகல செல்வங்களும் வந்து சேரும்.
எந்த ஊர் உனக்கு? நான் மாங்காடுன்னு கூப்பிட்டேன், நீங்கள் வந்து அப்படியா? தாய் வீட்டுக்காரி, காலில் வந்துட்டு வா. மாங்காடு வாருங்கள் மனம் மகிழ பாடுங்கள். அது யாரு? ஏன் அவர் தனி யாரு? அவர் யாரு? பையனோட ஓனர். நீ அங்கே நின்றுடா தம்பி, உன்னை அழைக்கிறேன், நீ காலில் வந்துட்டு வா. சம்மதமா? உட்காருங்க. என்ன வேணும்? யாரும் பெரிய பையன்? அவன் சிம்மராசிக்காரன் தான் தாயி, அவன் நல்லவன் தான். அவன் ஒன்னெல்லாம் குற்றவாளியா சொல்லுதான், புரியுதா? அந்த குற்றம் உண்மையா இல்லையான்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? முடியும். அப்போ அவனை திருத்தவா உன்னையே திருத்தவா? இன்னும் நான் திருந்திக்கிட்டோமா? கால் வந்துட்டு வா. பையனை தான் திருத்தணும். நாங்கள் கேடு எப்படி போனா என்ன? உன் மகனை திருத்தி சமாதானமாக ஆக்கி தந்தா போதுமா? உன்னைய கண்டுக்கிடாம உனக்கு வரவு செலவு பார்க்க வழிவகுத்து தாரேன். ஆமாம், அவன் போலீஸில் அவன் மேலே ஒரு வழக்கு இருக்குது, புரியுதா? அதில் அவன் உள்ளே போய் இருந்து வரணும். அவனை காப்பாற்றிடுவேன். உன்னைக்கும் அவனுக்கும் சமாதானமான உறவை உருவாக்கி பகையில்லாமல் வாழ வச்சு, உன் மூலமாக சிலர் பணம் பெற்றார்களே அவர்களெல்லாம் உன்னை ஏமாற்றுவார்கள், அதிலிருந்து மீட்டித்தாரேன். போயிட்டு வா. கர்பதாமிக்கு அடுத்து பார்ப்போம். அதான் அவன் மேலே போலீஸ் கேஸ் வரும்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் கவலைப்படுறேன்? மைனர் கல்யாணம் முடிச்சிட்டாங்களே, முடிச்சானா முடிக்கலையா? அப்படி இன்னொருத்த பொம்பளை பிள்ளையை கூப்பிட்டு வரலாமா? செருப்பால் அடிக்க வேண்டாமா அந்த பேவிலையே? உள்ளே இருந்துட்டு வருவான். போ, நீ நான் பார்க்குறேன். குற்றவாளிக்கு தண்டனை சத்தியம். அதே மாங்காட்டு பகுதி. அக்கா நான் சொல்றது சரிதானக்கா? நீங்க மாங்காடா உள்ளோடி வாரிய. உன் உள்ள அலப்பா இது. இன்னொரு தடவை கும்பிட்டு வா. வெந்நீர் தான் குடிப்பாம இருக்கு. மருமகளே மருமகளே வா வா, வலது கால துண்டா எடுத்து வச்சு வா வா. வெற்றிவேல் முருகனுக்கு. உனக்கு எனக்கும் தெரியாம 1 2 சவச்சு இறக்கடா. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. கழுத்தில் உள்ள செயினா? ஏன் பார்த்துக்காங்கப்பா. நல்ல மனம். ஆனால் அவன் ஒரு பொம்பளையால் ஏமாற்றப்பட்டு வேதனை அடைஞ்சிருக்கான். அந்த பணம் உனக்கு கிடைக்கணும், உன் மகனுக்கு புதிய வாழ்வு அமைக்கணும். இந்த ரெண்டையும் பண்ணி தந்தா போதுங்களா? 3 மாத கால அவகாசம், 90 நாட்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். சித்திரை மாதம் 30 கழிய இந்த துன்பத்துக்கு ஒரு முத்திரை, அதுவே உனக்கு கிடைக்கும் சித்திரை. சென்று வா. அவருக்கு ஒன்றுமே செய்யாது. பொம்பளை ராஜ்யத்தால் பாதிக்கப்பட்டுட்டேன், அதனால் என் மகன் வாழ்க்கையும் இப்படி ஆகிடுதுன்னு அவன் முடிவு எடுத்து வச்சுருக்கான். அதனால் உன்கிட்ட அவன் முழு மனத்தோடு இல்லைன்னு கேட்கத்தான் உன்கிட்ட நான் கேட்டேன். போயிட்டு வா. இதை மறைச்சிருப்பேன், நீ ஏன் கேட்குற? சொல்லாமல் இருந்தால் என் மேலே குற்றம் வந்துடக்கூடாதுல்ல. பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, கோத்திரம் அறிந்து பெண்ணெடு அப்படி சொன்னாங்கள்னா, பாத்திரம் அறிந்து பிச்சைடுனா என்னென்ன அர்த்தம்? கையில் வச்சுருக்க பாத்திரத்தையா சொன்னால்? சிவாஜி கணேசன் ஐயா நடிக்காக எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருக்கு என்ன கதாபாத்திரம் கொடுத்தீங்க? கட்டபொம்மன் கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்தாற் போல நடித்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருன்னு கேட்டால் சிவாஜியை தான் சொல்லுவாங்க, கட்டபொம்மனை தெரியாது. அந்த அளவுக்கு அந்த பாத்திரத்தில் அவர் இடம் பெற்றார். அப்போ அதை பார்க்கும் பொழுது அவரே அப்படி தெரிஞ்சவர். புரியுதா? சிவபெருமான் யாருன்னு கேட்டாங்க,
திருவிளையாடல் படம் வந்த பிறகு யாரை மாதிரி இருப்பார் சிவபெருமான் சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பேர் சிவாஜி கணேசன். புரியுதா? அப்போ இந்த பாத்திரம்னா என்ன அர்த்தம்? அவன் எடுத்த கதாபாத்திரத்துக்கு தகுந்தாற் போல் அவன் கேரக்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி இவன் உண்மையான பிச்சைக்காரனா போலி பிச்சைக்காரனா பிடிக்கு திணி பேலாம் அப்படின்னு கேட்டு ஒருத்தருக்கு உதவணும். அதான் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, கோத்திரம் அறிந்து பெண்ணெடு. கோத்திரம்னா நீங்கள் எல்லாரும் ஜாதியை நினைப்பீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? என்ன கோத்திரம்? சிவகோத்திரம். எங்கே இருக்குது சிவகோத்திரம்? அது ஜாதி. ஆனால் இங்கே உள்ள இலக்கணம் அப்படி இல்லை. கோ என்றால் தலைவன், திறன் என்றால் வலிமை. ஒரு குடும்பத்தில் தலைவன் யார்? ஆம்பளை. தலைவி யார்? பொம்பளை. அப்போ கோ என்றால் ஆட்சி செய்வது என்பது பொருள். இந்த குடும்பத்தில் பொம்பளை ஆட்சியா ஆம்பளை ஆட்சியா அப்படி பார்க்கணும். ஆம்பளை ஆணித்தனமாக இருந்து அந்த குடும்பத்தை நடத்தியிருந்தோம்னா அந்த பிள்ளைகளுக்கு கண்டிஷனாக இருக்கும், அந்த வீட்டில் பெண் எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். பொம்பளை ஆட்சி செஞ்சு அந்த குடும்பத்தை வளர்த்துருந்தான்னா அவள் குணத்தை போல் அந்த பிள்ளைக்கு இருக்கும். அங்கே பெண் எடுத்தா உன் மகனை மாதிரி சீரழியணும். புரியுதா? கால் ஒன்று வா. அதான் விவரம். அதான் கோத்திரம் அறிந்து பெண்ணெடு அப்படி சொல்கிறது. இன்றைக்கி கண்ணீர் விட்டு என்ன நடக்க போகுது? முள் மிதிக்கு முள் கிடக்குன்னு பார்த்தா பார்த்துலாம் போகணும். மிதித்த பிறகு வலிக்குன்னா யாருக்கு? எடுத்து தூரத்தான் போட முடியும். பட்டது தானே, மாற்றம் இல்லையே. என்னம்மா? ஒன்றும் இல்லை, கதை எனக்கு வேண்டாம். இந்தா அந்த பணத்தில் 15 லட்சம் கிடைக்கும். உன் மகனுக்கு புதிய வாழ்க்கையும் கிடைக்கும். பக்கத்தில் வா, வெற்றியாக்கி தரேன், வாழ்க்கையை நடத்தி தரேன். கருப்பசாமிக்கு பொண்டாட்டி பிள்ளைன்னு பிரிஞ்சு கிடக்குறாங்களாம் யாரோ மெட்ராஸில். யார் இப்போ அது? உன் முன்னாடி எங்கடா இருக்கா? அவள் வரணுமா? கண்டிப்பா. அப்படி நான் சொன்னால் வேணும்னாலும் வேணும்னு, வேண்டாம்னாலும் வேண்டாம்ன்றியா? உன் முன்னாடி எங்கடா இருக்கா? சண்டை போட்டு போயிருக்காளா? சமாதானமாக போயிருக்கா. நான் பிரிவுங்கிறது சண்டை போட்டு போனதை கேட்கேன். நீ எப்போ போனாலும் உன்னைய ஏற்றுக்கிடுவால. இப்போ நான் சொன்னது நீ சரியாக புரியாமல் வந்திருக்க. வேறு ஒன்றும் இல்லை, உன் தொழிலை நல்லாக்கி தரேன், சந்தோஷமாக இருக்கு. ஓகேவா? வாழ்க. கால் வந்துட்டு வா. எத்தனை பேருக்கு தான் நான் பூச்சை தொலைக்க? யாராவது ஒரு கோட்டர் வாங்கி தரையடாப்பா அப்படி கேட்குற சாமி நிறைய இருக்குது. ஆனால் நான் கேட்க மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன். என்னண்ணே, அண்ணன் தான் சாட்சி. தம்பி இன்னொரு முறை காலில் வந்துட்டு வா. உன் உள்ள என்கிட்ட வரலை, அவர்கிட்ட கொடு. அந்த உட்காந்துருக்கார் பார், அவர்கிட்ட உன் மனத்தை கொடுறா. வா. கிரகத்தை பார்த்தேன், கொஞ்ச நாள் நம்ம பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது. அதனால் நேரம் வரும்போது சொல்லுதேன், அப்போ வந்து கூப்பிட்டு போங்க உங்கள் பொண்டாட்டியை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது உண்மையானு பார்த்தா அது பொய். இப்போ கருத்து வேறுபாடால் மனசு மாறி அங்கே அடங்கி உடங்கி இருக்குது வண்டி. அவளுக்கு உன் கூட வாழணுங்கிற ஒரு ஆசை 2 கட்டா நிலையில் இருக்குது. அவளால் ஒரு முடிவு சொல்ல முடியலை. வீட்டுக்காரங்களுக்கு பயந்து அவள் குழம்பிக்கிட்டு இருக்கா. அந்த கோட்டையை உடைத்து உன்னை தேடி வர வைத்தால் போதும்ல. கால் வந்துட்டுவான். யாருடா அவன்? வாப்பா வா. இந்தாடா வந்து சேர்ந்துருவா. சந்தோஷமாக என்னைய பார்க்கவா. நல்லா இருக்கு. கடன் வாங்காமல் இருந்துக்கா. இருக்க கடனை தீர்த்தாரேன். நல்லா இருக்குக்கா. பூமுடிச்சு பொட்டும் வச்சு புன்னகையை சேர்த்து வச்சு. எத்தனை வயசானாலும் ஆசை மட்டும் மனுஷனுக்கு போகாதியா.
மனிதனுடைய உலக வாழ்வு அது. உன் பிள்ளை நல்லா இருக்கணும் நீ ஆசைப்படுறது நியாயம் தானடா. காலில் வந்துட்டு வா. வரலாம். 2 கேள்விகள் என்கிட்ட கேட்டுக்கலாம். கேளுப்பா, நீ பக்கத்தில் வா. 2 கேள்விகள் கேட்டுக்கலாம். யாரு? அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை நல்லாக்கி மனதை திருப்பி ஒரு தக்க துணையை காட்டி வாழ வச்சு தரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா. அவனை சீராக்கி தரேன். பேரனை அங்கே கூட்டுவா, வெற்றியாக்கி தரேன். இருதார யோகம் உள்ள குடும்பம்டா. சைஸ் பண்ணி தரேன். சென்னை தண்டையார்பேட்டை திருவொற்றியூர் போகிற வழியில் எல்லாரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்க. அதான் கேட்டேன். உங்கள் ஏரியாவில் ஐஸ்கிரீம் உண்டுமா? கால் வந்து வா 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 அண்ணவா 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 அண்ணவா. யார் இது? பாரு எவ்வளோ தெளிவாக சொல்கிறா பாரியா. நமச்சிவாயம் வாழ்க. திருவாசகம் தெரியுமா? எத்தனை அடிகள் தெரியும்? சரி, தங்க பிள்ளை உட்காருங்க. நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். பெத்த பிள்ளையுடைய மன கோளாறை பற்றி என்கிட்ட கேட்க வந்திருக்கீங்க நீங்கள். உண்மையா இல்லையா? எங்கே இருக்கான் பையன்? அவனுடைய அறிவையும் மனதையும் திருத்தி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. தொட்டால் மணக்கும். என்னது மணக்கும்? பக்கத்தில் வாமா. தெளிவா கேட்டுக்கா. என்ன செய்யணும் உன் பிள்ளைக்கு? அப்படியே கண்ணை மூடு பார்ப்போம். சகஸ்ராராய. ஊருறங்கும் வேளையில் உள்ளம் உறங்காமல் வீட்டை விட்டு சென்று வேறொருவரோடு நட்பு வைத்திருக்கிறான். புரிகிறதா? அந்த நட்பை அறுத்து நல்லவனாக திருத்தி உன் வீட்டில் வந்து சேர்த்தால் போதுமல்லவா? கால் விட்டுவா. 4 வேதங்களுக்குள் அடங்கி விட்டது என்று காட்டினீர்களா? வரலாம். பக்கத்தில் வா. சீர்திருத்தி தாரேன். ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விடுறேன். 3 மாத காலம் அவன் அப்படித்தான் இருப்பான். நீ கோவப்பட்டு பேசுனா அறவே வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். சற்று அமைதியாக என் மேலே பாரத்தை போட்டு சந்தோஷமாக உட்கார். நான் காப்பாற்றி உன் பிள்ளையை ஒப்படைக்கிறேன். ஒழுக்க உள்ளவனாய் உயர்ந்தவனாய் கொண்டு வந்து சேர்க்குறேன். போதுமில்லா மகளே? ஆனந்தமாக இரு, வாழ்க. அப்ளை பண்ணியிருக்கா உங்கள் பையன்? பையன் பேர் என்ன? உன் பேர் என்ன? கால் வந்துட்டு வா. நீங்கள் எங்கே இருந்தாலும் தான் உங்கள் ரெக்கார்டை நான் எடுத்துருதோம்ல. வந்து சேர வேண்டாமா ஒழுங்கா? அண்ணன் யோசனை பண்ணியிருக்காரு. அந்த லாஸ்ட்டில் இருந்தீங்க. கடல் கடந்து வருவதற்கு இவ்வளோ காலதாமதமா? கால் வந்துட்டு வாங்க. உட்கார். இந்த டைவைல்ஸை கன்ஃபார்ம் பண்ணி தந்துடவா அல்லது பயங்காட்டத்துக்கு போட்டிருக்கீங்களா? உண்மையாக நிலைநிறுத்தி தந்துடணும். டைவைல்ஸ் உங்களுக்கு முடிந்து வர்றதுக்கு இன்னும் 6 மாதம் ஆகும். அதுக்கு முன்னால் வக்கீல் 2 பேரை பேச வச்சு வெகு விரைவில் முடிச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வணக்கண்ணே. இந்தா வெற்றியாக்கி தரேன். கொஞ்சம் பணச்சிக்கல்கள் இருக்குது, நீக்கி தரேன். இந்தா மகளே, ஆனந்தமாக இருக்கு.